வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத பூமியின் குடிகள் எவரும் சாத்தான் என்ன செய்வாங்களாம்? வணங்குவாங்களாம். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க. இப்படி 20வது அதிகாரம் 12லேருந்து வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். பாருங்க 15வது தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படியே சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் சமுத்திரம் என்ன செய்தா? தண்ணில மரித்தோரை. சமுத்திரம், ஆறு எல்லாமே, குளம், கொட்டை எல்லாமே தண்ணில மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடல்ல தள்ளப்படும். அப்ப ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டும். எழுதப்படாம இருக்கவன் பரலோகம் போக முடியாது. அடையாளம் என்ன? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் சத்தமா சொல்லுங்களேன், எழுதப்படணும். ரேஷன் கார்டில் உங்க பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஒன்றுமே வாங்க முடியாது. சரி, இப்போ தேச தலைவரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செலக்ட் பண்ண போகிறோம். தேச தலைவரில் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து அங்கே போகிறோம், நல்லா சந்தோஷம், நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு போய் என்ன பண்ணுறோம்? அப்படி போய் அங்கே போய் நிற்கிறோம் ஓட்டு போடுறதுக்காக. அங்கே போய் பார்க்குறாங்க, நம்ம பேர் அங்கே லிஸ்ட்டில் இல்லை. என்ன செய்ய முடியும்? நம்ம கையில் ஐடி கார்டு இருக்குது, ஆனால் அங்கே என்ன இல்லை? நான் கிறிஸ்தவன், மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், ஆலயத்துக்கு அதை பண்ண இது பண்ண எல்லாம் இருக்குது, ஆனால் எங்கள் பேர் எழுதப்படலை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னு சொன்னால் எங்கே போக முடியாது. அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறதுனாலையோ அது நல்ல பிரயோஜனம் இல்லை. நம்ம பேர் எங்கே எழுதப்படணும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். அப்போ நம்ம கிரியை அப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும். மோசே சொல்கிறார், இந்த ஜனத்தை நீர் அழிப்பீரானால் முதலாவது என் பேர் என்ன பண்ணுங்க? ஜீவ புஸ்தகத்துக்கு கிரிக்கு போட்டுருங்க ஆண்டவரே. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் சர்வசாதாரணமாக சொல்கிறான், ஜீவ புஸ்தகத்தில் எழுதுனா என்னையா விட்டு. நிறைய பேர் பரலோகத்துக்கு போனால் என்ன, நரகத்துக்கு போனால் என்ன, அப்படி சில பேர். இந்த சில பேர் எனக்கு நல்லாவே தெரியும், நான் நரகத்துக்கு தான் போவேன். இப்போ என்ன? அப்போ பரலோகம் போகாமல் நரகம் போனால் அக்கினி கடல், அக்னியும் கந்தம் கலந்த கடல். சும்மா கொஞ்சம் நம்ம சமையல் பண்ணும்போது எண்ணெய் பட்டு அப்படி மேலே படும்போது இந்த கடுகு பொடிச்சு மேலே படும்போது எவ்வளோ இது சுரீருங்குதே. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் காலில் ஊற்றிட்டு என்ன ஆகுது? கொதன்னு போயிடுதே. அக்கினி கடலில், அந்த கடலில் அதில் நம்ம தூக்கி போட்டால் என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அதை குறித்து அக்கறையே இல்லை, கவலையே கிடையாது. இங்கே நான் நினச்சதை சாதிக்கணும், நான் சொல்கிறத செய்து முடிக்கணும். இல்லைங்க, பரலோகத்துக்குள்ளே நம்ம நுழையாமல் நரகத்துக்கு போயிட்டோம்னா அதை குறித்து அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. இயேசுவை தெரிஞ்சு நரகத்துக்கு போயிட்டோன்னா அதை விட கொடுமை இல்லை. ஆமாம், ஒரு தடவை எழுதிட்டா கடைசி அப்படியே வச்சுருப்பார் அப்படின்னு இல்லை, அது கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமாம், எந்த நம்ம பேர் அதுலேருந்து என்ன செய்யப்படக்கூடாது? கிறுக்கப்பட்டுருக்கோம். ஆமாம், அதனால் ஜாக்கிரதையா இருக்கணும்.